இந்த நாளுக்கான ரேமா வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 33வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்தில் பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். Ruins will be rebuilt. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சென்ட் தாமஸ் மவுண்ட்க்கு அருகாமையில் இருக்கிற ஆர்மி குவார்டர்ஸ்க்கு பக்கத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு காலத்துல இந்த குவார்டர்ஸ்ல நிறைய ஜனங்கள் தங்கி இருந்தார்கள். அவர்கள் இந்த இடத்துல அவங்களுடைய வீடாக இதை வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த வீடு பழுதாகி பழையதாகி அதுல தங்க முடியாத நிலைமை வரும்போது இந்த இடத்துல இருந்து அவர்கள் இடம் பெயர்ந்து வேறொரு இடத்திலே அவர்களை குடியிருக்க புது குவார்டர்ஸ் கட்டிட்டாங்க. அப்போ இந்த இடம் என்ன ஆகிறது? அன்பான பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த இடத்துக்கு உள்ளே வரும்போது ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறாங்க. இந்த இடத்தை நாங்க இடிக்க போறோம், இதே இடத்துல திரும்பி புதுசா ஒண்ணு கட்ட போறோம். ஆண்டவர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் இது போல பழுதாகி இருக்கிற உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடி கட்டுவேன் என்று சொல்லுகிறார். நீங்க நினைக்கிறீங்க, அந்த நாட்களை போல இனிமேல் என் வாழ்க்கையில வசந்த காலம் திருப்பி வராது, அந்த நாட்கள்ல இருந்தது மாதிரி சந்தோஷம் திருப்பி வராது, நான் உடைக்கப்பட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? அவருடைய பெயர் என்ன தெரியுமா? 36ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறவர். I am a God who can rebuild the ruins. உலகத்தை உருவாக்கும் போது உலகம் பெர்ஃபெக்டா இல்லைங்க. பூமியானது ஒழுங்கின்மையா இருந்துச்சாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, வெறுமையா இருந்துச்சாம், ஒழுங்கின்மையா இருந்துச்சாம், ஆழத்துல இருள் இருந்துச்சாம். அவ்வளோ நெகட்டிவ்ஸையும் ஆண்டவர் பாசிட்டிவா மாற்றி உலகத்தை இவ்வளோ அழகா படைச்சு இன்னைக்கு நம்மளை எல்லாம் இங்க வாழ வச்சிருக்கிறார். அதே போல உங்க லைஃப்ல எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த பில்டிங்கை போல உடைஞ்சு போன வாழ்க்கை, உருக்குலைந்த வாழ்க்கையா இருந்தாலும் கடவுள் சொல்றாரு, நான் உன்னை மறுபடி கட்ட போகிறேன். அவருடைய வேலையை என்னன்னா ரெஸ்டோரேஷன். இழந்த ஸ்தானத்திலிருந்து உங்களை மறுபடி எடுத்து கட்டுவார். உங்களுடைய வாழ்க்கையில எந்த பகுதியில நீங்க உடைஞ்சிருக்கிறீங்களோ அதை ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். எப்போ ஆண்டவர் கட்டுவார்னா, முதல்ல அவர் சொல்றாரு, நான் உன்னை சுத்தமாக்கிட்டு நான் கட்டுறேன்னு சொல்றாரு. அக்கிரமங்களை எல்லாம் நீக்கிட்டு கட்டுறேன்றார். நல்ல கவனிங்க, பழசு மேல கட்ட முடியாது. இதை ஃபுல்லா இடிச்சாகும், இதை ஃபுல்லா தர மட்டமா இடிச்சு இதை அஸ்திபாரங்கள்லாம் தோண்டி அப்பதாங்க புதுசா கட்ட முடியும். ஏன் உங்க வாழ்க்கையில இடிபாடுகள் தோல்விகள் வந்துச்சுன்னா, அஸ்திபாரம் சரியில்லை, சம்வேர் ஏதோ கிராக் விட்டுருச்சு. ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? இப்போ அந்த அக்கிரமங்களை எல்லாம், நம்ம செஞ்ச தப்பை எல்லாம் எடுத்து போட்டுட்டு புதுசா பெர்ஃபெக்டா பரிசுத்தமா கட்ட விரும்புறார். பரிசுத்தமாகும் போது அவர் நம்ம மேல கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னைக்கே அதை கீழ்ப்படிய போகிறோம். வியாதியினால உடைஞ்சிருக்கிறீங்களா? வியாதியை சுகமாக்க போறார். கடன்ல இருக்கிறீங்களா? என் பினான்ஸ் எல்லாமே உடைஞ்சு போச்சுங்க, என் குடும்பமே சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. கடன் பிரச்சனையினால உங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை மறுபடியும் கட்டுவேன், தயவு செய்து தற்கொலைக்கு ட்ரை பண்ணாதீங்க. உங்க லைஃப்ல ஆண்டவர் மறுபடியும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாரு, உங்களை மறுபடி கட்டுவாருங்க. இந்த பில்டிங் கொஞ்ச நாள் தாங்க இப்படி இருக்கும். மறுபடியும் கவர்மெண்ட் இதை கட்டி புதுசா இந்த இடத்துல நிறைய பேர் வந்து தங்கி சந்தோஷமா இருப்பாங்க. உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் அப்படி கட்டுவேன்னு சொல்றார். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நான் சொன்ன இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் பைபிள்ல இருக்குதுங்க, அதை எடுத்து ஃபுல்லா வாசித்து பாருங்க. 33 இருந்து 36 verse வரைக்கும் ஆண்டவர் எப்படி கட்டுவார்னு போட்டிருக்கிறார். நிச்சயமா கட்டுவார். உங்க வாழ்க்கை வளமாகும். ஆண்டவர் இந்த நாளில உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இடிந்திருக்கிறதோ அதை மறுபடி கட்டுவார் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். God bless you. Have a wonderful day. Amen.